அதனால் இப்போ வந்திருக்கிற வைரஸ் வரும்போது நம்ம உடம்புல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதனால் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக இப்போ வந்திருக்கிற வைரஸை கட்டுக்குள்ளார கொண்டு வரும். அன்னைக்கு எடுத்த வேக்சின்கள் உண்மையிலேயே வேலை செய்கிறதா இருந்தால், அப்படி இல்லாமல் இந்த வைரஸ் வந்து பாதிப்பை கொடுத்துச்சுன்னா அன்னைக்கு நீ போட்ட வேக்சின் பூரா ஏமாத்துவாங்க. அதை பேசுனதுனால தான் டிவில இருந்து என்ன வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வாதத்தில் நான் ஜெயிச்சிடலாம், ஆனால் அரசாங்கத்தினுடைய முயற்சிகளுக்கு நான் தடையா நிற்கிறேன். ஒருவேளை நான் தப்பா இருந்தேன். மாஸ்க் போட்டு படுத்து எதுனா போட்டுக்கோங்க, இல்லை உடம்பூரா போத்திக்கிட்டு படுத்துக்கங்கன்னா படுத்துக்கோங்க. மாட்டுக்கு கொரோனா வரல, நாய்க்கு கொரோனா வரல, எருமைக்கு கொரோனா வரல, பன்னிக்கு கொரோனா வரல, பாம்புக்கு கொரோனா வரல, மனுஷனுக்கு மாத்திரம்தான் வருது. இந்த நோய்கள் பூரா மனுஷனுக்கு தான் வருது. ஏன்னா மனுஷன் இந்த பூமிக்கு சம்பந்தம் இல்லாத முதலாக தன்னை எய்ட்ஸ் நோயை அறிமுகப்படுத்திட்ட சேகர் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்காரு. 76 வயசு. எய்ட்ஸ் வந்து 76 வயசோட இருக்கிற அப்புறம் என்ன நோய் இது? சார் வணக்கம். இந்தியாவில் 2020 உலகம் முழுக்கவே வந்து கொரோனா வந்து பரவிச்சு. ஃபர்ஸ்ட் வேவ் கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தி, செகண்ட் வேவ் தான் ரொம்ப வீரியமாக இருந்துச்சு. தேர்டு வேவ் அதிகமான பரவல்கள் இருந்தாலும் வந்து உயிரிழப்புகள் மற்றும் அந்த வேரியண்ட் வந்து குறைவாக இருந்ததுன்னு பார்க்குறோம். இப்போ மீண்டும் அந்த கொரோனா அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. உலக நாடுகள் முழுக்க, குறிப்பாக மலேசியா போன்ற நாடுகள், சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்குது. நம்முடைய இந்தியாவும் விதிவிலக்கு அல்ல. 2700 கேசஸ் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலும் கிட்டத்தட்ட 38 கேசஸ் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஓமைக்ரான் என்ற இந்த ஒரு வேரியண்ட் தான் இப்போது பரவிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முகக்கவசம் கூடக்கூடிய இடங்கள்ல, அதே போல நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ளவர்கள் எல்லாம் அணிய வேண்டும்ன்ற ஒரு அறிவுறுத்தலையும் வந்து மாசு அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? அதை ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான் நம்ம சொல்லணும். இதில் 1000 பாலிடிக்ஸ் இருக்குது, 1000 கேள்விகள் என்கிட்ட இருக்கு. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அரசாங்கம் சில முயற்சிகள் எடுக்கிறதுக்கு எச்சரிக்கையாக இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். என்கிட்ட 1000 கேள்வி. என்னுடைய மருத்துவ அறிவு இது பிரகாரம் நம்ம ஏற்கனவே போன தடவை வந்தபோது ஒரு 2 வேக்சின் போட்டு ஒரு பூஸ்டர் டோஸ் போட்டு, ஆமாம், பெரும்பாலானவர்கள் போட்டுக்கிட்டாங்க. அதனால் இப்போ வந்திருக்கிற வைரஸ் வரும்போது நம்ம உடம்புல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதனால் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக இப்போ வந்திருக்கிற வைரஸை கட்டுக்குள்ளார கொண்டு வரும். பாதிப்புகள் அவ்வளோ பெருசாக இருக்காதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது அன்னைக்கு எடுத்த வேக்சின்கள் உண்மையிலேயே வேலை செய்கிறதா இருந்தால், அப்படி இல்லாமல் இந்த வைரஸ் வந்து பாதிப்பை கொடுத்துச்சுன்னா அன்னைக்கு நீ போட்ட வேக்சின் பூரா ஏமாத்துவாங்க. மோடி, ஜின்பிங்கு, ட்ரம்ப் தான் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் இப்போ வந்து அவங்க 3 பேர் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் உலகம் பூரா கொரோனா வந்து அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. இது சமூக பரவலாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கா? இந்தியா போன்ற பாப்புலேஷன் அதிகமாக கொண்ட நாடுகள், அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வைரஸை வந்து நீங்கள் தடுக்கிறதெல்லாம் அவ்வளோ சுலபம் கிடையாது. இங்கே வந்தால் இப்போ மாஸ்க் போடுங்கிறாங்க. அதை பற்றியா நம்ம மாற்று கருத்துக்கள்லாம் நான் சொல்ல விரும்பல. அவங்க சொல்கிறத கேட்டுங்க தான் நம்ம சொல்ல முடியும். அதான் நம்ம சொல்ல முடியும். பல ஆட்சேபனைகள் உங்களுக்கு இருக்கா? நான் அதை பேசுனதுனால தான் டிவில இருந்து என்ன வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நான் பல கருத்துக்களை சொல்லும்போது இது பண்ணாங்க. அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அரசாங்கம் சில முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான மாறுபட்ட கருத்துக்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வாதத்தில் நான் ஜெயிச்சிடலாம், ஆனால் அரசாங்கத்தினுடைய முயற்சிகளுக்கு நான் தடையா நிற்கிறேன். ஒருவேளை நான் தப்பா இருந்தேன், பெரிய ஆபத்தில் கொண்டு விட்டுரும். அதனால அடுத்த கூட்டத்தில் கூட்டும் போது நான் கிளீனாக சொல்லிட்டேன், அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகளுக்கு காது கொடுத்து செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க, நல்லது கெட்டது பின்னாடி பார்த்துக்கலாம். ஏன்னா சில கேள்விகள் எனக்கு இருந்து இன்னைக்கு அந்த கேள்விகள் இருக்கு, அதெல்லாம் வேற. இன்னைக்கு அரசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. மாஸ்க் போட்டு படுத்து எதுனா போட்டுக்கோங்க, இல்லை உடம்பூரா போத்திக்கிட்டு படுத்துங்கன்னா படுத்துங்க. இது வந்து ஒரேடியா ஒழிக்கலாம் முடியாதா சார்? சார், இந்த அண்டை வெடி எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுதுன்னு யாருக்கும் தெரியாது. அது எத்தனையோ வகையான ஜீவராசிகள் இருக்கு. மனித இனத்தை இதை எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மனித இனத்தை மட்டும்தான் தாக்குது. மாட்டுக்கு கொரோனா வரல, நாய்க்கு கொரோனா வரல, எருமைக்கு கொரோனா வரல, பன்னிக்கு கொரோனா வரல, பாம்புக்கு கொரோனா வரல, மனுஷனுக்கு மாத்திரம்தான் வருது. இந்த நோய்கள் பூரா மனுஷனுக்கு தான் வருது. ஏன்னா மனுஷன் இந்த பூமிக்கு சம்பந்தம் இல்லாதவன். அவனை ஒழிக்கிறதுக்காக தான் இத்தனை பூச்சிகளை வந்து இந்த பூமிக்கு சம்பந்தம் இல்லாத ஒழிக்கணுங்கிறத இவ்வளோ பூச்சிகள் வருது.
ஏதோ தெரியாதனமா நமக்கு ரத்த வெள்ளணுக்கள்னு ஒன்று இருக்குது. ம், ம். இந்த கிருமிகளை எல்லாம் எதிர்த்து போராடுற சக்தி அதுங்கக்கிட்ட இருக்குது. இந்த வேக்சின் கொடுத்தாக்கா அந்த சக்தி அதுங்களுக்கு வந்துடும். அந்த சக்தி உள்ள வெள்ளணுக்கள் இப்போ உடம்புல சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால தான் அது வந்தால் அந்த வெள்ளணு உடனே போயிடும். ம். அது 10,000 இருக்குதுன்னாக்கா இது ஒரு 100 வெள்ளணு தான் இருக்குதுனாக்கா 1000 இருக்குதுப்பா இன்னும் ஒரு 500 வெள்ளணு வேணும்னு உடனே உற்பத்தி பண்ணிடும். அந்த சக்தியெல்லாம் அந்த வேக்சின் கொடுக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதனால் இந்த தடவை அதனுடைய வீரியம் அவ்வளோ பெருசாக இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். இப்போ ஸ்வைன் ஃப்ளூ எவ்வளவோ ஃப்ளூஸ்லாம் வந்துச்சு இடையில கூட. அதுக்கெல்லாம் ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்லாம் கவர்மெண்ட் எடுத்தாங்க. ஆனா அதெல்லாம் கூட பூதாகரமா ஆகல. எந்த பரவலும் பெருசா ஆகல. மெஷன்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ம். இவங்க சொன்ன ப்ரிகாஷனரி மெஷன்லாம் நான் வந்து ஆயிரக்கணக்கான கேள்விகள் கேட்டேன். இப்போ நான் சொல்ல விரும்பலை. ம், ம், ம். அன்றைக்கி சொன்னது பூரா இப்போ மருத்துவ ரீதியாக நாங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டு போயிட்டோம். ஓஹோ. அதுதான் மருத்துவ ரீதியாக நாங்கள் சரி மேன்மேட் வைரஸுங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. ம், ம், ம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? ம், ம். அதனால் வாயை திறந்துக்கல. இன்னைக்கும் நாங்கள் அதை திறக்கல. அன்னைக்கு கால்ராவெல்லாம் வந்தபோது உடனே ஜென்னரு லிஸ்டரு இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து தடுப்பூசிகளை கண்டுபிடிச்சி மருந்துகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி கால்ராவுங்கிற நோய் கேட்டுப்பட்டு கூட இருக்கு. ம். ஆமா, கால்ராங்கிறது இல்லை. இன்றைக்கி டைஃபாய்டு நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறதே கிடையாது. ம், ம். அதே மாதிரி இன்றைக்கும் வந்து நமக்கு கொஞ்சம் கொடுமையாக இருக்கிறது ஹெப்படைட்டிஸ், மஞ்சக்காமால். அது ஒன்று தான் இன்றைக்கும் நமக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கும் வேக்சின் கண்டுபிடிச்சிட்டோம், போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் போட்டு முடிச்சிட்டோம். இன்றைக்கி அம்மை நோய்ங்கிறது நமக்கு வந்து இல்லாமல் போயிடுச்சு. அம்மை நோய், கால்ரா நோய் இதெல்லாம் இன்னைக்கு இல்லையே. நம்ம போலியோ ஒழிச்சு கட்டிவிட்டோம். போலியோவும் ஒழிச்சு கட்டிட்டோம். அதெல்லாம் முடியும். இதையே இதெல்லாம் இது வரும். இந்த இடம் அவ்வளோ வீரியமாக வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. போன தடவை கொடுத்த வேக்சின்ஸு நல்ல வேக்சினாக இருந்ததுன்னா இந்த முறை அந்த வைரஸால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இதுக்கு இன்னும் முறையான ஒரு மருந்தோ மாத்திரையோ வந்து கண்டுபிடிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. குறிப்பாக ஃபர்ஸ்ட் செகண்ட் வேவ் வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும் போது அமெரிக்க அதிபர் இந்தியாவை ஒரு எச்சரிக்கை விடுத்தாரு. கடுமையான ஒரு மோடிக்கே ஒரு எச்சரிக்கை விடுத்தாரு. குறிப்பாக ஹைட்ராக்சி குளோரோக்வைன், அந்த மேபி அது வந்து டைஃபாய்டுக்கா அந்த மலேரியாவுக்கான மாத்திரைன்னு நினைக்கிறேன். அந்த மாத்திரை அப்போது வந்து கொடுக்கப்பட்டது. இந்தியர்களுக்கு அது ஓகே, ஓரளவு வந்து செட் ஆன மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் அமெரிக்காவுக்கு நம்ம அதை அமுச்சு வச்சோம். அதை அமுச்சு வச்சுமே கூட அது வந்து சரிப்பட்டு வர்ற மாதிரி. அமெரிக்கர்களுக்கு கொசு கிடையாதுங்க. அவங்களுக்கு மலேரியாங்கிற நோயே தெரியாது. ஓஹோ. அங்கே அந்த நோய் இந்த மருந்தே வேலை செய்யாது. ஓகே. அதுலேயே என்ன சொன்னாங்கன்னா ஆசியாவில் வர வைரஸுகள்லாம் வீரியம் குறைஞ்சி போயிடுதுங்கிறாங்க. எய்ட்ஸில் அப்படி தானே ஆச்சு. அமெரிக்காவும் ஐரோப்பாவும் அப்படியே பயந்து ஆப்பிரிக்காவெல்லாம் ஒளிஞ்சு செத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்முடைய எய்ட்ஸ் நோயாளிகள் ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. நான் தானே டாக்டர். இன்னைக்கே இருக்காங்க உயிரோட. முதலாக தன்னை எய்ட்ஸ் நோயாளின்னு அறிமுகப்படுத்திட்ட சேகர் இன்னும் தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. 76 வயசு. எய்ட்ஸ் வந்து 76 வயசோட இருக்கிற ஒரு ஆள். அப்புறம் என்ன நோய் அது? அதை பார்த்தா நான் 83 வயசோட இருக்கேன். டாக்டரும் சாவல, நோயாளியும் சாவல. அப்புறம் எய்ட்ஸை பற்றி பார்த்தா என்ன பண்ணுறாங்க? நடுவில் அது ஒரு கதையை விட்டாங்க. எய்ட்ஸ் மீண்டும் வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அதை காணும். போன வாரம் அந்த கேள்வி கேட்டாங்க. இவ்வளோ இருக்குதுன்னு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையத்தை வேலையை பார்க்க சொல்லுங்க. இப்போ கொரோனாவுக்கு உரிய மருந்து கண்டுபிடிக்காத இன்னும் இருக்கிறதே ஒரு அரசியல். நீங்கள் வந்து ஒன்றும் வேண்டியது இல்லைங்க. வழக்கமாக கொடுக்குற ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா சரியாக போகுது. ஓஹோ. நான் என்னுடைய கல்லூரியில் எல்லாத்துக்கும் நான் இந்த மருந்துகளை தான் கொடுத்தேன். வழக்கமாக கொடுக்குற மருந்தை கொடுத்தா நல்லா போயிட்டேன். யாருக்கும் ஒன்றும். என் மகன் வந்து வேக்சின் போட்டுக்க முடியாது. என் மகனும் மருமகளும் இப்போ கிடச்சவங்க வேக்சின் போட்டுக்க. அவங்க டாக்டர் சொல்லிட்டாரு அது யூஸ்லெஸ் சார், வேணான்ட்டார். டாக்டரே வேணான்ட்டார். கவர்மெண்ட் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு பண்ணுங்க, போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சினிமா தியேட்டருக்குள்ளார போகிறதுக்கெல்லாம் கூட அந்த அளவுக்கு போட்டாங்க. பல டாக்டர்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணி. இப்போ வந்து சார், இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ இந்த கொரோனா பரவலில் கூடுதலாக பேசப்படுறது வந்து உயிரிழப்புகள். கொஞ்சம் ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் வந்து உயிரிழப்புகள் வந்து அதிகரிக்க கூடுகிறது அப்படின்ற மாதிரி, கேசஸுக்கு தகுந்தவாறு உயிரிழப்புகளும் வருது அப்படின்ற ஒரு செய்தியும் வந்த வண்ணமாக இருக்கு. உயிரிழப்புகள் ஏற்படுது சார். உயிரிழப்பு ஏற்படலைன்னா அதுக்கு என்னங்க மரியாதை இருக்குது? ஒரு டாக்டரை கண்டு அவங்க எப்போ பயப்படுவீங்க? ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தா நீங்கள் ஏன் மரியாதை கொடுக்குறீங்க? ஹார்ட் நின்றுச்சுன்னா செத்து போயிடுவான். அதனால தான் அந்த டாக்டருக்கு மரியாதை. நான் வந்து செக்ஸாலஜிஸ்ட்டு. செக்ஸை வச்சுக்கலான்னு சாக போகிறதுனால எனக்கு மரியாதை கிடையாது. அந்த குறிப்பிட்ட நோய் வந்து மனிதனை தாக்குனா செத்து போகிறான்னா தான் டாக்டர்கிட்ட மரியாதை வரும். என் உயிரை காப்பாற்றினவர் அப்போ தான் மரியாதை. இல்லாட்டி போனால் டாக்டருக்கு மரியாதை கிடையாது. பேஷண்ட் ஷுட் டை ஆஃப் திஸ் டிசீஸ், தென் ஒன்லி தி டாக்டர் வில் கெட் த ரெஸ்பெக்ட்.
அதனால் கொரோனாவில் சில பிரபலங்கள் வந்து அன்னைக்கு அந்த நேரத்தில் இறந்தாங்க. அதில் தான் அதுக்கு விளம்பரம் கிடைச்சது. வசந்தகுமார், விவேக், மயில்சாமி நடிகர்கள் மயில்சாமி, எஸ்பி பாலசுப்ரமணியம் போன்ற திரையுலக பிரபலங்கள்லாம் இறந்ததுனால தான் இந்த விளம்பரம் பெருசாக கிடைச்சது. நடிப்போனா வந்த வகையில் அது பாட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இழப்புகள் இல்லை. இப்பவும் தடுப்பூசிகள்லாம் கூட போட்டுக்கங்க மாதிரி சொல்றாங்க. அது உங்க இஷ்டம். அது நாங்க இப்போ உங்களுடைய குடும்பத்தார்களே நீங்க போடல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நான் போய் சொன்ன முடியாதுன்ட்டாங்க. நான் ஒரே ஒரு ஊசி மாத்திரை போட்டுக்கிட்டேன். ஓ, ஃபர்ஸ்ட் செகண்ட் டோஸும் போட்டுக்கல, பூஸ்டரும் போட்டுக்கல. ஓகே ஓகே ஓகே. என் வீட்டுக்கு என் மனைவிக்கு வந்து இது டெஸ்ட் போட்டால் அவங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ். ஓஹோ. எனக்கு பண்ணுறாங்க கொரோனா நெகட்டிவ். சிம்டம் பூரா எனக்கு இருக்குது. மூச்சு இறக்குது, இருமல் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓகே. அவங்க கிளங்காட்ட உட்காந்துருக்காங்க. எங்கள் வீட்டில் ஒட்டிட்டாங்க. ஓகே. கொரோனா தகப்பட அந்த வீட்டுக்கு ஒட்டிட்டாங்க. ஓஹோ. நான் அப்போ கிண்டியில் இருக்கிற அந்த கொரோனா மருத்துவமனையில் போய் நாங்கள் அட்மிட் ஆகிட்டோம். அட்மிட் ஆனால் ட்ரீட்மெண்ட் பூரா எனக்கு தான். என் மனைவி சும்மா உட்காந்துருந்தாங்க. அவங்க கொரோனா பாசிட்டிவ், நான் கொரோனா நெகட்டிவ். ஓகே. ட்ரீட்மெண்ட் எனக்கு. இதெல்லாம் இருக்குது. இத்தனை வித்தியாசங்கள், இத்தனை கூத்தெல்லாம் இருக்குது. இன்னும் அந்த சர்டிஃபிகேட் பத்திரமா வச்சுக்கிட்டு. ஓகே ஓகே. அந்த டெஸ்ட் பண்ணவரே சொல்கிறாரு, சார் உங்கள் ஒய்ஃபு நல்லா இருக்காங்க, பட் பாசிட்டிவ்னு வருது, என்னன்னே புரியல சார், நீங்கள் தான் சார் சிம்டம் இருக்குது, உங்களுக்கு நெகட்டிவ்னு வருது. இதெல்லாம் இந்த கோளாறுகள்லாம் நிறைய இருந்தது. என் மகனும் மருமகளும் கிளீனாக சொல்லிட்டாங்க, எங்களுக்கு கொரோனா எங்களை ஒன்றும் பண்ணதான்ட்டாங்க. கடைச்சோல அவங்க போட்டு இங்கேயே அந்த பாலத்துக்கு அடியில் வந்து நறுக்கிறவர்கள் படுத்திருந்தாங்க. கொரோனா ஒன்றும் பண்ணலையே. அவங்களாம் நல்லா தான் சுற்றிக்கிட்டு. அதனால் அது கொரோனாங்கிறது வந்து அதில் ஒரு அரசியல் பின்னணி இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் நம்ம அலச வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நோய் எதிர்க்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஓகே சார். நிச்சயமாக கொரோனா சம்மந்தமான பல்வேறு கேள்விகளுக்கு எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.